தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரைபுரளும் நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் ஸ்தம்பித்துள்ளன. ஆட்சியர் அலுவலகத்தில் சிக்கிய பணியாளர்கள் படகு உதவியுடன் மீட்கப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமாரிடம் கேட்கலாம். வினோத்குமார், அங்குள்ள சூழலை விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, கடந்த 2 நாட்களாகவே கடலூர் மாவட்டத்தில் பெங்கல் புயல் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இந்த பெங்கல் புயலின் தாக்கமானது பாத்தீங்கன்னாக்கா, கடலூர் மாவட்டத்தை விட புதுச்சேரி, மரக்காணம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் இருந்ததால் சாத்தனூர் அணையினது அதிக அளவில் நிரம்பி வழிந்து நேற்று இரவு முதல் பாத்தீங்கன்னாக்கா, சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,70,000 கன அடி நீரானது தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா, திடீரென தென்பெண்ணை ஆற்றில் 1,70,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டதனால் கடலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஏராளமான மக்கள் சிக்கியிருந்தனர். தொடர்ந்து மீட்பு பணிகளை தாமதமாக நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து 1,70,000 கன அடி வினாடிக்கு நீர் தென்பெண்ணை ஆற்றில் இதுவரையில் வந்து கொண்டிருப்பதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல முடியாமலும் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் உள்ளிருந்து வெளியே வர முடியாமலும் தவித்து வருகின்றனர். இவர்களுக்காக அவ்வப்போது கனரக வாகனம் மற்றும் படகுகள் மூலம் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை வெளியே கொண்டு வருவது உள்ளிட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீரானது ஒரு வினாடிக்கு 1,70,000 கன அடியாக அதிகரித்து கொண்டே வருவதால் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட அருகில் உள்ள குடியிருப்புகள் அனைத்துமே முழுகும் அபாயத்தில் உள்ளது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா, மாவட்டத்தினுடைய பணிகள் முழுவதுமே ஸ்தம்பிக்கும் நிலையில் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.